கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைட்ஸ் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதியில் நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்துக்கு சார்பாக அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு சகோதரர் மணிமாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம். யாவரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஏசப்பா. இந்த நேரத்திலும் அப்பா நேர் எங்களை இந்த நேரத்திலும் அப்பா ஒன்று கூடி உண்மை தியானிக்க நீதமாண்டவரே எங்களை கொடுத்த மாபெரும் சாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. நீதமாண்டவர் இந்த நாளிலும் அப்பா, இந்த ஓய்வு நாளிலும் அப்பா எங்களை பகல் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீர். நீதமாண்டவரே இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் ஒரு விஷயம் கூட உங்களுடைய பாதத்தண்டை அமர செய்த கிருபைக்கு அவங்களுக்கு கொடான கொடி நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் உங்களுடைய கிருபை எங்களை தேற்றினது ஏசப்பா. இனி வருகிற நாட்களிலும் உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் ஜீவிக்கவும், உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கவும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கவும் நீதமாண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துடலாமப்பா. இந்த உலகப்புறமான காரியங்களிலிருந்து நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள நீ கிருபை செய்தரலாமப்பா. நீதமாண்டவரே இந்த நாளிலும் அப்பா இந்த தேவ செய்திகளை நாங்கள் கேட்கும்போது நீதமாண்டவரே எங்க காதுகளை நாங்கள் திறந்து வைத்து அதில் கிடைக்கிற அந்த நல்ல செய்திகளை நாங்கள் ஏதாவது ஒன்றை நாங்கள் கீழ்ப்படிந்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை நடத்தி கொள்ள கிருபை செய்தலுமாப்பா. நீதமாண்டவரே இந்த ஜூம் மீட்டிங் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் நீதமாண்டவரே எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறீரோ அதை நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு எதுவா இல்லாதபடி உமக்கு பிரியமானவைகள் பிள்ளைகளாக இருந்து நாங்கள் அதை செயல்படுத்தவும், உமக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக இருக்கவும் நீர் எங்களை வழிநடத்தி அருளுமப்பா. இம்மட்டும் எங்களை கைப்பிடித்து வழிநடத்தின தேவன் இனி வருகிற நாட்களிலும் கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தினப்பா. ஒரு கூட உங்களுடைய பாதத்தண்டை வருகிறோம். நீரே எங்களை முழுவதுமாய் பொறுப்படுத்தி வழிநடத்தி வரணும். மீப்பரம் ஜெயிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆரம்ப ஜெபத்தை எடுத்த சகோதரருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ ஒரு சிறப்பு பாடலை கேட்போம். சகோதரர் ஜார்ஜ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த என்னுடைய அருமையான சகோதரிக்கும் அவருடைய கணவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த பாடலுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பெற்ற தாயே தன்னுடைய பிள்ளை மறந்தாலும் கர்த்தர் நம்மளை மறப்பதில்லை, கைவிடுவதில்லைங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பாடல் நமக்கு நினைவூட்டும். பாடலுக்குள்ள கடந்து செல்வோம். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமென் பாவம் அகற்றினீ. மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எத்தனை தூரமோ அத்தனை தூரமென் பாவம் அகற்றினீ. அத்தனை தூரமென் பாவம் அகற்றினீ. அத்தனை தூரமென் பாவம் அகற்றினீ. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மலை போன்ற எந்தன்
மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. மலை போன்ற எந்தன் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. அவன் வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 11 முதல் 13 வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 13 வரை. விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். ஆமென். இன்றைய நாளுக்கான தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த தியானத்திற்கு அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். ஹையர் கிரவுண்ட் என்ற தலைப்பிலே நாம் சத்தியங்களை படித்துக் கொண்டிருக்கின்றோம். பிற சபைகளை காட்டிலும் எப்படி மேன்மையான வேத உபதேசங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை கற்று வருகிறோம். இந்த நாளில ஆவிக்குரிய வரங்களும் தீர்க்க தரிசன வரமும் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அண்ட் தி கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி என்ற தலைப்பிலே நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முக்கியமான வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை நாம் பிற்பாடு வாசிக்க இருக்கிறோம். சபை என்னும் தெய்வீக அமைப்பை பரலோகம் முதலாக வனாந்தரத்தில் நிறுவியது. அதாவது ஆதி இஸ்ரவேலர் சபை என்றே வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஒரு வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 7:38 சினாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே என்று மோசேயை பற்றி ஸ்தேவான் பிரசங்கத்தில் சொன்னார்.
வனாந்தரத்திலே சபை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் வனாந்தரத்தில் சபையாய் இருந்தார்கள். வில்டர்னஸ் சர்ச் இன் தி வில்டர்னஸ் என்று ஆதி இஸ்ரவேல் ஜனங்களை நாம் சொல்லலாம். எகிப்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அவர்கள் சபை என்று குறிப்பிட்டு வேதாகமம் அழைக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கு பின் முதல் கிறிஸ்தவ திருச்சபை உதயமானது. கிறிஸ்துவானவர் சபைக்காக தம் ஜீவனையே கொடுத்தார். அப்படித்தான் எபேசியர் 5:27 வாசிக்கிறோம். கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக கிறிஸ்துவானவர் ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் எழுதுகிறார். பிதா குமாரனை கொடுத்தார், குமாரன் ஜீவனை கொடுத்தார். பரமேறும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை கொடுத்தார். நான் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று யோவான் 16:7 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரங்களை வாரி கொடுக்கிறார். பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிதா குமாரனை கொடுத்தார், குமாரன் உயிரை கொடுத்தார், ஆவியானவர் கொடுத்தார், ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார் என்றெல்லாம் படிக்கிறோம். அந்த ஆவியானவர் தான் நமக்கு வேதாகமத்தை கொடுத்தார். சரி, கேள்வி, ஏன் ஆவிக்குரிய வரங்கள்? why spiritual gifts? நமக்கு ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறாரே, இந்த ஆவியானவர் அவர் சபைக்கு வரங்களை கொடுக்கிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எதற்காக இந்த வரங்கள்? நாம் இருக்கிற இந்த கடைசி நாட்களுக்கும் இந்த வரங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் படிக்க வேண்டும். ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. ஆவிக்குரிய வரங்களும் தீர்க்க தரிசன வரமும் என்ற சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவர், உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்கள் கண்களை நீர் திறக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மெல்லி சத்தத்தினால் எங்களோடு பேசும். கர்த்தாவை சொல்லும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏன் ஆவிக்குரிய வரங்கள்? ஆவிக்குரிய வரங்கள் அருளப்பட்ட நோக்கம் எபேசியர் 4 தெளிவாக உள்ளது. ஆவியின் வரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 20 வரங்களை வேதாகமம் நமக்கு பட்டியல் போடுகிறது. வெவ்வேறு அதிகாரங்கள், ரோமர் 12, 2 கொரிந்தியர் 12, எபேசியர் 4, 1 பேதுரு 4 ஆகிய 4 அதிகாரங்களில் இந்த வரங்களை பற்றி படிக்கிறோம். சுமார் 20 வரங்கள் வேதாகமத்திலே இருக்கின்றன. அதுல 5 பிரதானமான வரங்களை பவுல் எபேசியர் 4 பட்டியலிட்டுள்ளார். நாம் இப்பொழுது வாசிக்கலாம். எபேசியர் 4, 11, 12, 13. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா நோக்கம். பர்பஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்களின் நோக்கம் அந்த 12ஆம் வசனம் தான். அதனால அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று இந்த 5 பிரதானமான வரங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். 5 வரங்கள், 5 கிரேட் கிஃப்ட்ஸ் என்று நாம் அந்த 5ஐயும் சொல்லலாம். பாருங்க, முதலாவது அப்போஸ்தலர், அப்பாசில்ஸ். அப்போஸ்தலர் என்ற வரம் பெற்ற ஊழியக்காரர்கள். இது என்ன ஊழியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக ஊழியம், கவர்னிங் மினிஸ்ட்ரி, 5 G's அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1 நிர்வாக ஊழியம், நிர்வகித்து நடத்துதல். 2வது தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ். வழிகாட்டும் ஊழியம், கைடிங் மினிஸ்ட்ரி, ஜனங்களை வழி நடத்துறது, ஆண்டோடைய பாதையில, சத்தியத்தின் பாதையில ஆண்டை நோக்கி வழி நடத்துவது. 3வது சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட்ஸ். கூட்டி சேர்க்கும் ஊழியம், கேதரிங் மினிஸ்ட்ரி, கூட்டங்களை நடத்தி ஆத்துமாக்களை சேர்ப்பது, சத்தியத்திலே சபையில பரலோகத்திற்காக கூட்டி சேர்ப்பது. 4வது மெய்ப்பர், ஷெப்பர்ட்ஸ்.
பாதுகாக்கும் ஊழியம், கார்டிங் மினிஸ்ட்ரி, மந்தையை பாதுகாப்பது, சத்தியத்தை போதித்து அவர்களை பராமரித்து அவர்கள் நல்லது கெட்டது போன்ற காரியங்களிலே எல்லா விதத்திலும் துணையாய் உறுதுணையாய் இருந்து பாதுகாக்கிற ஊழியம் மெய்ப்பர்கள், அதான் போதகர்கள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஐந்தாவது போதகர், பாஸ்டர்ஸ். பிரியமானவர்களே, டீச்சர்ஸ் என்றும் சொல்லலாம். டீச்சர்ஸ் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் நினைச்சிடக்கூடாது. சத்தியங்களை எடுத்து போதிக்கிற பிரதானமான ஆசிரியர்கள். இது என்ன ஊழியம்னா கிரவுண்டிங் மினிஸ்ட்ரி, பலப்படுத்தும் ஊழியம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 50 வரங்களை தேவன் திருச்சபைக்கு கொடுத்து பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக ஆண்டவர் சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக தேவன் இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். அதுல இந்த 5ல 2வது தீர்க்கதரிசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தீர்க்க தரிசன வரம் இன்று அவசியமா? Is the gift of prophecy needed today? வரங்களை தேவ ஆவியானவர் சபைக்கு அருளும் பிரதான நோக்கம் நாம் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்பதற்காகவே. நமது எபேசியர் 4:11 படித்தோம். கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நிறைவான, பாருங்க, மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். அதற்காகத்தான், இதுதான் பிரதான நோக்கம். இதற்குத்தான் தேவன் வரங்களை கொடுக்கிறார். எனவே இந்த ஆவியின் வரங்கள் கடைசி வரை நம் மத்தியில் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். அதிலும் தீர்க்க தரிசன வரம் நமக்கு வழிகாட்டும் முக்கிய வரம் ஆகும். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் என்னும் இயக்கம், எக்ஸோடஸ் மூமெண்ட், தீர்க்க தரிசன வரத்தினால்தான் வழிநடத்தப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. எப்படி என்கிறீர்களா? பாருங்க வசனம். ஓசியா 12:13 படிக்கிறோம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட இஸ்ரவேலர் என்னும் அந்த இயக்கத்தை தேவன் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தினாலே பாதுகாத்தார். இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் லவோதிக்கியா சபை, நாம் கடைசி சபை. இது எப்படி ஆரம்பித்தது? வருகை இயக்கமாக, அட்வென்ட் மூமெண்டாக இந்த கடைசி இயக்கம் ஆரம்பித்தது. அப்படியானால் முதல் சபை வனாந்தர சபை ஆண்டு தீர்க்கதரிசினால் வழிநடத்தினவர், கடைசி சபையை லவோதிக்கியா சபையின் காலகட்டத்தில் இருக்கிற நம்மை தீர்க்க தரிசன வரத்தினால் வழிநடத்தவும் காக்கவும் வேண்டும் அல்லவா? அன்பானவர்களே, அப்போ கடைசி வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த தீர்க்க தரிசன வரம் செயல்படும். பைபிள்ல பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வரம் கண்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. the gift of prophecy and eyes. தீர்க்க தரிசன வரமும் கண்களும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகளுக்கு ஞான திருஷ்டிக்காரன், சீயர் என்ற ஒரு விசேஷ பெயர் இருந்தது. ஸ்டீவன் ஆஸ்கல் என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தி சீயர் ஆஃப் பாட்மோஸ். வெளிப்படுத்தின விசேஷம் பற்றி எழுதியிருக்கிற புத்தகம். பத்மோ தீவின் தீர்க்கதரிசி. சீயர் என்றால் ஞான திருஷ்டிக்காரன். வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 9:9. முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான் அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு இன்னும் வேறு அர்த்தம் சொன்னால் காண்கிறவன், பார்க்கிறவன், தரிசிக்கிறவன் என்று பொருள். கண் திறக்கப்பட்டவன் என்றும் வேதம் கூறுகிறது. 24:3-4 வசனங்கள் பாருங்க. அப்பொழுது அவன் தன்
கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. பார்த்தீங்களா? அப்ப தீர்க்கதரிசினா கண்கள் திறக்கப்பட்டவன், காண்கிறவன் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் தேவ ஜனத்திற்கு கண்கள் ஆவர். அதனாலதான் தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் தரிசனங்கள் மற்றும் சொப்பனங்களின் மூலம் வெளிப்பாடுகளை கொடுத்தார். என்னாகமம் 12:6, அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வேதாகமத்தில் இந்த தீர்க்கதரிசி என்றால் காண்கிறவன், தரிசிக்கிறவன் என்பதற்கு உதாரணம் இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு ஆச்சரியமான உதாரணம் இருக்கிறது. An amazing example is there in the Bible for the sure seer. தீர்க்கமாக தரிசிப்பதற்கு ஒரு உதாரணம். தீர்க்கதரிசி என்பவர் நடக்கப் போகிறதை தீர்க்கமாக தரிசித்து சொல்லுகிறவர் ஆவார். எலியாவுக்கு பின் தீர்க்கதரிசியாக செயல்பட்டவர் எலிசா. இது நமக்கு நன்றாக தெரியும். எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலுக்கு எதிராக சீரியாவின் அரசன் படையெடுத்தான். நாம் அதை குறித்து 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களில் வாசிக்கலாமா? அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். எலிசா என்ன பண்றாரு? ஒரு ஆள் அனுப்பி இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்றாரு, இங்க எல்லாம் போகாதீங்க, இங்க பாளையம் இறங்க வேண்டாம், சீரியரின் ராஜா சீரியருடைய ஆட்கள் அங்க வந்து உம்மை பிடித்து விடுவார்கள் அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்கிறார் எலிசா. 10:11. அப்படி இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். எதனால? தீர்க்கதரிசி சொன்னதனால். இந்த காரியத்தை நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். நம்ம எங்கெல்லாம் பாளையம் இறங்க போறோமோ எவனோ ஒருத்தன் நமக்குள்ள இருக்கிறான், அவன் போய் அங்கே இஸ்ரவேல் ராஜாவிடம் சொல்லிவிடுகிறான். யார் அது அப்படின்னு இந்த ராஜா கோபத்துல கேட்கிறார், சீரியரின் ராஜா. அப்போ இந்த சீரிய ராஜாவுடைய வேலைக்காரர் ஒருத்தன் சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாய் ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையின எங்க? மனைவி கூட இருக்கிற இடம், அந்தரங்கம், அந்தப்புறம், அங்கே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். என்ன சொல்றான் அந்த வேலைக்காரன்? ராஜா கேர்ஃபுல்லா இருங்க, அந்த புறத்துல உங்க ஒய்ஃப்ட்ட என்ன பேசுறீங்களோ அதை கூட அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லிடுவான் அப்படின்னு சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, அரசன் அந்த புறத்தில் தன் ஆசை நாயகியுடன் அந்தரங்கத்தில் கொஞ்சி பேசும் வார்த்தைகளை கூட தேவன் வெளிப்படுத்தி விடுவாராம். எத்தனை ஆச்சரியம்! தேவ ஜனத்திற்கென்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கும்போது எதிரியின் பாளையத்தில் நமக்கு எதிராக யார் செயல்பட முடியும்? பைபிள்ல 2 விதமான தீர்க்கதரிசிகள் பார்க்கிறோம். ஒன்று கர்த்தரின் தீர்க்கதரிசிகள், the Lord's prophets. இன்னொரு வகை கள்ள தீர்க்கதரிசிகள், the false prophets. தேவன் வைத்திருக்கும் திட்டத்திற்கு எதிராக சாத்தான் எப்பொழுதுமே ஒரு போலியை, ஒரு டூப்ளிகேட், ஒரு கவுண்டர்ஃபைட் வைத்திருப்பான். அது அவனுடைய தந்திரமான வழக்கம். பாருங்களேன், ஓய்வு நாள் 7ஆம் நாள் அப்படின்னு 10 கட்டளை சொல்லிச்சுன்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் நாள் ஓய்வு நாள்னு ஒரு டூப்ளிகேட் ஒன்று சொல்றாங்க. இப்படி உலகத்துல கிறிஸ்தவ மத்தியில சாத்தான் நிறைய போலிகளை வைத்திருக்கிறான். இவங்கள் நடுவிலும் தேவன் தமது ஜனத்திற்காக தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி வந்திருக்கிறார். யார் யார்? ஏனோக்கு, நோவா, ஏசாயா, எரேமியா, தானியேல், எசேக்கியேல், யோவான் ஸ்நானன், அப்போஸ்தலன் யோவான் போன்றவர்களை உதாரணமாக நாம் சொல்லலாம். அதே சமயம் சாத்தான் கள்ள தீர்க்கதரிசிகளையும்
எழுப்பி வந்திருக்கிறான். இனிமேலும் அப்படி செய்வான் என்பதில் சந்தேகம் இல்லை. அதற்கு ஆதாரம் பாருங்க. இயேசு சொல்லியிருக்கிறார் மத்தேயு 24:11-24 ஆகிய வசனங்களில், அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னது இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே 1ஆம் நூற்றாண்டிலே நிறைவேறினது. இவங்கள் நெடுகிலும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளின் படலம் இயேசு சொன்னது போலவே தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறபடி, எச்சரித்துள்ளபடி தீர்க்கதரிசிகளை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 7:20 பாருங்க. அதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகள்னா என்ன? அவங்களுக்கு குணலட்சணங்களினாலே அவர்களை அறிவீர்கள். தீர்க்கதரிசிகள் சொல்றவங்க ஆதாயத்துக்காக, பணத்துக்காக, பெயர் பிரபலத்துக்காக செய்கிறார்களா? சோதித்து பார்க்க வேண்டும். பவுல் என்ற தேவ மனிதனும் கூறியுள்ளபடி எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். தீர்க்கதரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:20-22 வரைக்கும் வாசிக்கிறோம். அதே போல அப்போஸ்தலன் யோவான் கட்டளையிட்டிருக்கிறபடி கள்ள தீர்க்கதரிசிகளின் பின்னே இருக்கும் ஆவிகளை நாம் பகுத்தாராய வேண்டும். வசனம் பாருங்க. 1 யோவான் 4 முதல் 3 வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவாவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அப்போ உலகத்தில் பாருங்க, பரிசுத்தாவியும் இருக்கிறாரு, அசுத்தாவியும் இருக்கிறது. பரிசுத்தாவியினால் செயல்படக்கூடிய தீர்க்கதரிசிகளும் நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், கர்த்தரின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். பிசாசின் ஆவியினால் செயல்படக்கூடிய கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் போல் காட்டிக்கொள்ளுகிற கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நம்பி விடாதிருங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அன்பானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆவிகளை பகுத்தாராய வேண்டும், சோதித்தறிய வேண்டும் என்று நம்ம திரும்ப திரும்ப படித்தோம். 3 விதங்களில் வெளிப்படும் தீர்க்க தரிசன வரம். இந்த தீர்க்க தரிசன வரம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்பதை எப்படி நம்ம பார்க்கலாம்? கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி மேனிஃபெஸ்டட் இன் 3 ways. முதலாவது, தேவ ஆவியின் ஏவுதலால் வெளிப்படும் திறமை. படித்தவர்கள் மட்டுமல்லங்க, படித்தவங்க மட்டும் கிடையாது, படிப்பறியாதவர்களும் தேவனுடைய வாயாக செயல்பட்டு தேவனுடைய வார்த்தையை வல்லமையாக அறிவித்து வந்திருக்கிறார்கள். உதாரணம், பழைய ஏற்பாட்டில் ஆமோஸை பற்றி என்ன சொல்லுது பாருங்களேன். ஆமோஸ் 7:14-15 வசனங்கள். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் ப்ராஃபட் கிடையாது, எங்க அப்பாவும் ப்ராஃபட் கிடையாது. அதான் சொல்றாரு, நான் மந்தை மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், காட்டத்தி பழங்களை போர்க்கிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். பார்த்தீங்களா? படிக்காத ஒரு நபரை, மாடு மேய்ச்ச ஒரு நபரை, பழங்களை பொறுக்கின ஒரு நபரை தேவன் தீர்க்கதரிசியாக அழைத்தார். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பேதுரு, யோவான் போன்றவர்கள், இவங்கெல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க. வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்தார். அவர்களை பற்றி அப்போஸ்தலர் 4:13 படிக்கிறோம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், பார்த்தீங்களா, they were illiterate, பேதமை உள்ளவர்கள் என்றும். பேதமை உள்ளவர்கள்னா மேதை கிடையாது, பேதை ஒன்றும் தெரியாதவங்க. பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, யாரு? ஆதி சபையின் காலத்தில் இருந்த யூதர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் பேதுரும் யோவானும் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம்.
பாத்தீங்களா? அப்போ தேவ ஆவியின் ஏவுதலால் வெளிப்படும் திறமை. யோவான், அப்போஸ்தலன் யோவான் 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். 1, 2, 3 யோவான் சுவிசேஷம், வெளிப்படுத்தல் 50 அதிகாரங்கள். பேதுரும் 1 பேதுரு 2 பேதுரு எழுதியிருக்கிறார். ஆமோஸ் 9 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறார். எப்படி இவங்களுக்கு இந்த திறமை வந்தது அப்படின்னா, தேவ ஆவியின் ஏவுதல், தீர்க்க தரிசன வரம் அங்கே அவர்களிடத்திலே செயல்பட்டது. இரண்டாவது, சொப்பனங்களும் தரிசனங்களும் கண்டு எதிர்காலத்தை பற்றி துல்லியமாக அறிவிக்கும் திறமை. இதுக்கு உதாரணமாக யாரை சொல்லலாம் என்றால், எதிரி நாட்டில் கைதியாக இருந்த தானியேலுக்கு தேவன் தந்த ஆச்சரியமான சொப்பனங்கள், தரிசனங்களை நாம் அறிவோம். நம்ம தானியேல் புத்தகத்தில் படிக்கிறோம், சரிங்களா? 2 அதிகாரம், 4 அதிகாரம், 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் தானியேல்ல நிறைய தரிசனங்கள், சொப்பனங்கள் இருக்கிறது. ஒரு கைதியை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக பயன்படுத்தினார். தானியேல் சொன்னதெல்லாம் அப்படியே நிறைவேறின. இன்னும் சில காரியங்கள் நிறைவேற இருக்கின்றன. எரேமியா 28:9 படிக்கிறோம், சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். ஒரு தீர்க்கதரிசி சொல்றது நடக்கணும். தானியேல் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. பார்த்தீங்களா? அப்போ அந்த துல்லியமாக அறிவிக்கும் திறமை தேவன் கொடுக்கிற கிருபை. மூணாவது, தீர்க்கதரிசிக்கு மேலாக செயல்படும் தனித்துவமான திறமை, யூனிக் டேலண்ட் ஆர் யூனிக் எபிலிட்டி that functions more than a prophet. தீர்க்கதரிசிக்கு மேலாக செயல்பட வைக்கும் தனித்துவமான திறமை. அப்படி செயல்பட்டவர்கள் வேதாமத்தில் 2 பேர்னு சொல்லலாம். ஒருத்தர் மோசே, பழைய ஏற்பாட்டில். என்னாம் 12, 6, 7, 8 பாருங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். தீர்க்கதரிசியா இருந்தால் அவன் தீர்க்கதரிசிக்கு மட்டும் இல்லை, அதுக்கு மேலங்க அப்படின்னு ஆண்டு சொல்ற. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். 8ஆம் வசனம், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? எவ்வளவு மேன்மையாக தேவன் மோசையை பற்றி சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவன், தேவனோடு மிக நெருக்கமான உறவு வைத்திருந்தவன். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். யாத்திரை 33:11 வாசிக்கிறோம். அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் அப்படி தீர்க்கதரிசிக்கு மேலாக செயல்பட்ட ஒரு மனிதன் யார் என்றால் யோவான் ஸ்நானன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி பேசினார். ஏனெனில் அந்த அளவுக்கு ஒரு தாழ்மையான தீர்க்கதரிசியாக யோவான் தேவனுக்கு சேவை செய்தார். தன் தலையையும் இழந்தார். என்ன தாழ்மை? எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியுள்ளவன் அல்ல. அவர்தான் மணவாளன், நான் வெறும் தோழன் தான். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய தாழ்மை. யோவான் ஸ்நானன் ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்களா? பெண்களிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி யாருமே கிடையாது அப்படின்னு ஆண்டு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப தீர்க்க தரிசன வரம் காலம் காலமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. மீதமான சபைக்கும் ஒரு தூதுவர் தேவன் கொடுத்திருக்கிறார். A messenger to the remnant. மிதமான சபைன்னா கடைசி காலத்தில் இருக்கிற கடைசி சபை.
யோவான் ஸ்நானனை பற்றி நீங்க படிச்சீங்கன்னா மல்கியாவிலே இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு படிக்கிறோம். 3 சுவிசேஷங்களிலும் பாருங்க, மத்தேயு 11:10 இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். மார்க் 1:2 இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். லூக்கா 7:27 இப்பதான் படிச்சோம், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். இந்த தூதன் என்று வர்ற இடத்துல எல்லாம் மெசஞ்சர், தூதுவன் என்ற அர்த்தம் கொள்ளும் ஆங்கில வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, a messenger. அன்பானவர்களே, அப்ப தீர்க்கதரிசிகள் என்றால் தூதுவர்கள். யோவான் ஸ்நானன் ஒரு தூதுவன். புதிய ஏற்பாட்டின் முதல் சபை உதயமாவதற்கு முன் தேவன் யோவான் ஸ்நானனை எழுப்பியது போலவே கடைசி காலத்தின் கடைசி சபை உதயமாவதற்கு முன் தேவன் இன்னொரு தூதுவரை எழுப்பினார். அவர்தான் திருமதி எலன் ஒயிட் அம்மையார் ஆவார். அவர் தனது கைப்பட எழுதியிருப்பது என்ன எழுதியிருக்காங்க பாருங்களேன். If others call me by that name prophetess, I have no controversy with them. மற்றவர்கள் என்னை தீர்க்கதரிசி என்ற பெயரிலே அழைத்தால் அவர்களோடு எனக்கு எந்த விதமான சண்டையும் இல்லை. But my work has covered so many lines that I cannot call myself other than a messenger. என்னுடைய பணியானது இன்னும் அநேக வழிகளில் நிறைவேறி வருகிறது. ஆகவே தூதுவர் என்பதை காட்டிலும் எப்படி நான் என்னை அழைத்துக் கொள்ள முடியும்? Sent to bear a message from the Lord to his people and to take up work in any line that he points out. அவருடைய ஜனங்களுக்கு தூதை சுமந்து கொண்டு செல்ல அனுப்பப்பட்டவள். அவர் சுட்டிக்காட்டும் எந்த பணியானாலும் செய்ய வேண்டியவள் என்று தன்னை குறித்து சொல்கிறார். தொடர்ந்து பாருங்க. Early in my youth I was asked several times, are you a prophet? I have never responded, I am the Lord's messenger. I have ever responded, I am the Lord's messenger. பாருங்களேன், என்னுடைய இளம் பராயத்தில் பலமுறை என்னிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியா என்று. நான் எப்பொழுதும் பதில் சொல்லியிருக்கிறேன், நான் கர்த்தருடைய தூதுவர். I know that many have called me a prophet, but I have made no claim to this title. அநேகர் என்னை தீர்க்கதரிசி என்று அழைத்திருக்கிறார்கள், ஆனால் நான் அந்த பெயரை உரிமை பாராட்டியது இல்லை. My Savior declared me to be his messenger. என் இரட்சகர் அவரது தூதுவராய் இருக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார். Your work, he instructed me, is to bear my word. என் வார்த்தையை நீ சுமந்து கொண்டு செல்ல வேண்டும், அதுவே உன் வேலை என்று அவர் சொன்னார். Why have I not claimed to be a prophet? நான் ஏன் என்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ளவில்லை? Because in these days many who boldly claim that they are prophets are a reproach to the cause of Christ. ஏனென்றால் இந்த நாட்களிலே தங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் தேவனுடைய ஊழியத்திற்கு நிந்தை அவப்பெயர் வருவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். And because my work includes much more than the word prophet signifies, ஏனென்றால் தீர்க்கதரிசி என்று குறிப்பிடும் அந்த சொல்லின் அர்த்தத்துக்கு மேலாக மிக அதிகமாக என் பணி இருக்கிறது என்று எலன் ஒயிட் செலக்டட் மெசேஜஸ் வால்யூம் 1 பக்கம் 34-32 அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, more than a prophet, தீர்க்கதரிசிக்கும் அதிகமான மேலான ஒரு நபராக மோசே இருந்திருக்கிறார். யோவான் ஸ்நானன் இருந்திருக்கிறார். எலன் ஒயிட்டும் அப்படியே தாழ்மையாக தேவன் தனக்கு கொடுத்த அந்த தூது பணியை சுட்டி காண்பிக்கிறார். இந்த எலன் ஒயிட் எப்படிப்பட்டவர் என்றால், மிகவும் பலவீனமான பெண்மணி, weakest of the weak women, பலவீனமான பெண்களிலேயே மிகவும் பலவீனமானவர். அன்பானவர்களே, பாருங்க 1 கொரிந்தியர் 1:26 முதல் 28 வரை. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்.
அப்படின்னு நாம் படிக்கிறோம். அப்ப இந்த வசனங்கள்படி பார்த்தால் பைத்தியமானவைகளை, பலவீனமானவைகளை, இழிவானவைகளை தெரிந்து கொண்டு அபாரமாக பயன்படுத்துவதில் அதிசயமானவர் நம் தேவன். அதனாலதான் அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர் என்று பைபிள் படிக்கிறோம். அமெரிக்காவை சேர்ந்த திருமதி எலன் ஒயிட் என்ற பெண்மணி நன்கு படித்த கற்றுத் தேர்ந்த பெண்மணி கிடையாது. ஒரு பெரிய கிராஜுவேட், PhD முடிச்சிருக்காங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 2ஆம் வகுப்பு முடித்து 3ஆம் வகுப்பு பாதியிலே அரைகுறையாக நிறுத்தும் நிலை இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது. 9 வயதில் சக மாணவி ஒருத்தி கல் எறிந்ததால், 13 வயசு பெண் ஒருத்தி 9 வயதான இந்த எலன் மீது ஒரு கல் எடுத்து எரிஞ்சிரும். எலனும் அவங்க தோழியும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில் அந்த தாக்குதல் நிமித்தம் காயப்பட்ட எலன் 3 வாரங்கள் சுயநினைவில்லாமல் கிடந்து அடக்கம் பண்ணுவதை தவிர வேறு வழி இல்லை, அடக்கத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று வருகிற போகிற எல்லாரும் சொன்னார்கள். அற்பமாய் நினைக்கப்பட்ட ஒரு பலவீனமான பெண்மணி. தேவன் அவரை அற்புதமாக சுகப்படுத்தி ஆச்சரியமாக 88 வயது வரை ஊழியத்தில் பயன்படுத்தினார். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? படிக்காத ஒரு பெண்ணை, மாடு மேய்ச்ச ஆமோஸை, படிக்காத மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு யோவானை எப்படி தேவன் தீர்க்கதரிசிகளாக பயன்படுத்தினார். அதே மாதிரி எலன் ஒயிட் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பலவீனமான பெண்மணி. அவருக்கு முன்பாக 2 ஆண்களை தேவன் ஏற்கனவே அழைத்தார். வில்லியம் ஃபாய், ஹேசன் ஃபாஸ். அவங்க அந்த அழைப்பை நிராகரித்து விட்டார்கள். இந்த எலன் ஒயிட்டோடைய ஊழிய பிரயாசங்கள் பாருங்களேன். மினிஸ்டீரியல் எஃபர்ட்ஸ் ஆஃப் எலன் ஒயிட், ஒரு அழகான பட்டியல். 55 ஆவிக்குரிய நூல்கள், 5000 கட்டுரைகள் எழுதியுள்ளார். 1,00,000 பக்கங்கள் இவர்தம் கைகளினால் எழுதி கையெழுத்து படிவங்கள் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆக்கப்பட்டன. 2,50,00,000 வார்த்தைகளை எழுதியுள்ளார். வழக்கமாக ஒவ்வொரு நாளும் 18 பக்கங்கள் அல்லது 4,500 வார்த்தைகளை எழுதுவாராம். ஆச்சரியம் இல்லை? இவர் தினமும் தூங்கியது அரிதாக 3 அல்லது 5 மணி நேரங்கள் தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்ற உலகளாவிய அமைப்பு உருவாக காரணமாக இருந்த 3 நபர்களில் இவரும் எலன் ஒயிட்டும் ஒருவர். முதல்ல யார்? ஜோசப் பேட்ஸ். 2வது ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட்டுடைய கணவர், பிற்பாடு அந்த பெண்மணி. 3 பேரும் இணைந்து உழைத்து ஆவியின் வல்லமையினால ஒரு திருச்சபை உருவாக்கினார்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. இவரது புத்தகங்கள் உலகில் உள்ள 150க்கும் அதிகமான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா ஆகிய 3 கண்டங்களில் ஊழியம் செய்தவர். 3ஆம் வகுப்பு கூட முடிக்காதவர் 3 கண்டங்களில் ஊழியம். எத்தனை ஆச்சரியம்! கணவனுடன் 35 ஆண்டுகள், 2 மகன்களுடன், 4 மகன்கள், 2 பேர் இறந்துருவாங்க, 2 மகன்களுடன் 35 ஆண்டுகள் ஊழியம். இப்படி 70 ஆண்டுகள் ஊழியத்தை அவர் தேவனுக்காக செய்தார். இன்னொரு காரியம், இவர்கள் கண்ட சொப்பனங்கள், தரிசனங்கள், எலன் ஒயிட் கண்டது சுமார் 2000த்திற்கும் அதிகமானவை என்று சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். உலகில் மிகவும் அதிகமாக மொழிபெயர்க்கப்படும் புத்தகங்களை எழுதிய ஆசிரியர்களின் வரிசையில் எலன் ஒயிட் 4ஆம் நபர். முதல் நபர் யார் என்றால் விளாடிமிர் லெனின். 2வது ஜார்ஜஸ் சைமனன். 3வது லியோ டால்ஸ்டாய். அமெரிக்காவின் மிகச்சிறந்த கிறிஸ்தவ பெண் எழுத்தாளர்கள் 20 பேரில் இவரும் ஒருவர் என்று அமெரிக்க பத்திரிகைகள் நமக்கு சாட்சி கொடுக்கின்றன. 13 வயதிலிருந்தே இயேசுவை தீவிரமாய் பின்பற்றி தேவனுடைய அன்பையும் தேவனுடைய நீதியையும் அழகாக வர்ணித்து வேதாகமத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் எப்பொழுதும் உயர்த்தி பிடித்த பக்தியுள்ள கிறிஸ்துவ பெண்மணி எலன் ஒயிட் அம்மையார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்றாவது இந்த எலன் ஒயிட் அம்மையாருடைய நூல்களை ருசி பார்த்து இருக்கிறீர்களா? வாசித்து இருக்கிறீங்களா? வாசிக்கவே வாசிக்காம
நான் படிக்க மாட்டேன், நான் பைபிள் தான், இதை மட்டும்தான். பைபிள் தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை உண்மைதான். இந்த பைபிளை எப்படி புரிந்து கொள்வது என்பதை, இந்த பெரிய வெளிச்சத்தை விளக்குவதற்கு ஒரு சிறிய வெளிச்சமாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி இருக்கிறார். அதில் எலன் ஒயிட்டும் ஒரு தீர்க்கதரிசி, கடைசி கால தீர்க்கதரிசி, லாஸ்ட் டே ப்ராஃபெட். முத்தூது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள்ல இருக்கிறது. நம்ம அதை படிச்சிருக்கிறோம். உபத்திரவ காலங்களில் உண்டாகும் தேவஜனத்துக்கு எதிரான சட்டங்கள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கிறிஸ்துவின் பரலோக ஊழியம், ஆசரிப்பு கூடார ஊழியம் எபிரேயர் முழுக்க இருக்கிறது. நிகழும் நியாய தீர்ப்பு, பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நியாய தீர்ப்பு தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். வரப்போகும் மகிமையை பற்றிய வெளிப்பாடுகள், பரலோகம் பற்றிய வெளிப்பாடுகள், 2ஆம் வருகை, 3ஆம் வருகை, சாத்தான் மற்றும் துன்மார்க்கரின் அழிவு, இப்படி பல்வேறு வகையான வேதாகம கருப்பொருள்களின் அடிப்படையில் கடைசி கால சத்தியங்களை எழுதி குவித்த ஒரு பெண்மணி இவரை போல் வேறு எவரும் இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. மீதமான திருச்சபையின் முக்கியமான அடையாளங்கள் 2. மீதமான திருச்சபை அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். மீதமான சபையின் தூதுவர் என்று நான் சொன்னேன். 1 10 கட்டளைகள். மீதமான சபையின் 2 முக்கியமான அடையாளங்கள். 1 10 கட்டளைகள், இன்னொன்னு தீர்க்க தரிசன ஆவி. வசனம் பாருங்க. அப்பொழுது வலுசற்பமானது பிசாசு ஸ்திரீயின் மேல் சபையின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அந்த 2 அடையாளங்கள். 10 கட்டளை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே, மற்றவர்கள் ஆங்கிலத்தில் KJVல பாருங்க ரெம்னன்ட் இருக்கும். ஒரிஜினல் சர்ச்சினுடைய ரெம்னன்ட். ஆதி திருச்சபை அது அப்போஸ்தல திருச்சபை, அதான் ஒரிஜினல் சர்ச். அதனுடைய சந்ததியான மற்றவர்கள்னா மீதமானவர்கள், மிச்சம் இருக்கிறவன். பைபிளை அப்படியே உண்மையாக கடைபிடிக்கக்கூடிய அந்த நபர்கள் தான் மற்றவர்கள், ஆங்கிலத்தில் மீதமானவர்கள். அப்ப அந்த மீதமான சபைக்கு 2 அடையாளம். 1 10 கட்டளைகள், இன்னொன்னு தீர்க்க தரிசன ஆவி, இயேசு கிறிஸ்துவ குறித்த சாட்சி. அதனை இயேசு கிறிஸ்துவ குறித்த சாட்சி அதை படிக்க வேண்டும் என்றால் வெளிப்படுத்தல் 19:10 பாருங்க. கடைசி வரி, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உடையவர்கள் இயேசுவை பற்றி உயர்த்தி சாட்சி கொடுப்பார்கள். அதான் தீர்க்கதரிசியோட வேலை. அதைத்தான் எலன் ஒயிட்டும் செய்திருக்கிறார். செய்யும்படி தேவ ஆவியானவர் வழி நடத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தை நமக்கு தந்த அதே பரிசுத்த ஆவியானவரால் ஏவி எழுப்பப்பட்ட எலன் ஒயிட் அம்மையார் எழுத்து ஊழியத்தையும் வல்லமையாக செய்து நமக்கு அதை ஒரு வரப்பிரசாதமாக விட்டு சென்றிருக்கிறார். 2 நாளாகமும் 20:20 படிக்கிறோம். யோசபாத் ராஜா யூதா ஜனங்களை பார்த்து சொன்னார், யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அன்பானவர்களே, அப்ப தீர்க்கதரிசிகளை நம்பும் பொழுது சித்தி பெறுவோம். நம்முடைய காரியம் வெற்றியாய் முடியும். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் வெற்றியாய் ஓடி முடிக்க நமக்கு பலன் கிடைக்கும், வழி பிறக்கும். சீரியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க முடியல. ஏனென்றால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி எலிசா இருந்தார். அன்பானவர்களே, அதே போல சாத்தானை முறியடிக்கவும் வெற்றி வாகை சூடி தேவராஜ்யம் நம்ம சேரவும் நமக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார். எலன் ஒயிட் அம்மையாருடைய ஊழியத்தை அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் எழுத்துக்கள் இன்றும் பேசுகின்றன. தேவன் நமக்கு பரிசுத்த வேதாமத்தை விட்டு சென்றிருக்கிறார். அதே போல இந்த மீதமான திருச்சபைக்கு ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியத்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். ஆகவே வேதாகமம் என்ற இந்த மகத்துவமான வெளிச்சத்தை விளங்கிக் கொள்ள இந்த சிறிய வெளிச்சமான எலன் ஒயிட் அம்மையாருடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது நம் பக்தியிலே விருத்தி அடையவும், கடைசி கால ஊழியங்களை வல்லமையாய் செய்யவும், ஆண்டுக்கு சாட்சியாக நிற்கவும், அவருடைய ராஜ்யம் சேரவும் அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம், சத்தியத்தில் வளருவோம், கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் படிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி.
ஆண்டவரே, நாங்கள் பக்தி விருத்தி அடையவும், சுவிசேஷ ஊழிய வேலையை செய்யவும், ஆண்டவரே சீர் பொருந்தவும், பரிசுத்தவான்களாக சீர் பொருந்தவும் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற வரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் ஒன்று தீர்க்க தரிசன வரம். இந்த மேன்மையான வரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எலன் ஒயிட் அம்மையார் மூலமாக கர்த்தர் உருவாக்கின இந்த 7-3 சபைக்காக, சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், வேதாமத்தை அஸ்திபாரமாய் கொண்டிருக்கிற நாங்கள், கிறிஸ்துவை அடித்தளமாய் கொண்டிருக்கிற நாங்கள், உடைய சத்திய வெளிச்சத்தில் நமக்கு சாட்சிகளாக வாழ கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி, ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி, நாங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களை பயன்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவல் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசி கால வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை பகிர்ந்து கொண்ட போதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 1 மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணி நடைபெறும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.